உதகை, கூடலூர், பந்தலூரில் கொட்டி தீர்த்த கனமழை. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் கடந்த 24 மணி நேரத்தில் 21 சென்டிமீட்டர் மழை பதிவு. பந்தலூர் மற்றும் எமரால்ட் பகுதியில் தலா 9 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. உதகை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இரவு முதல் கனமழை. நீரோடைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்த நிலையில் வெறிச்சோடி காணப்படும் உதகை நகரம். கூடலூரில் காரில் ஆற்றை கடக்க முயன்ற போது திடீரென வெள்ளப்பெருக்கு. கார் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் எகிரி குதித்து உயிர் தப்பிய மூவர். கடும் வெள்ளப்பெருக்கால் குற்றாலம் மெயினருவியில் குளிக்க தடை. வார விடுமுறையை கொண்டாட வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். கனமழை எச்சரிக்கையால் சதுரகிரி கோயிலுக்கு செல்ல 2 நாட்கள் தடை. அனுமதி மறுக்கப்பட்டதால் பக்தர்கள் ஏமாற்றம். தேனி போடிமெட்டு சாலையில் பலத்த சூறைக்காற்று சாரல். குளுமையான சூழல் நிலவுவதால் மக்கள் உற்சாகம். நித்தி ஆயோக் கூட்டத்திற்கு பிறகு பிரதமர் மோடியை சந்தித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாட்டின் திட்டங்களுக்கான நிதியை விடுவிக்க கோரிக்கை. தன்னிடம் வெள்ளை கொடியும் இல்லை, இபிஎஸ்ஸிடம் உள்ளது போல் காவி கொடியும் இல்லை. டெல்லி பயணம் குறித்த இபிஎஸ் விமர்சனத்துக்கு முதலமைச்சர் பதில். எடப்பாடி பழனிசாமி சொன்ன வெள்ளை காட்ட போறாங்க சொன்னாரு. என்கிட்ட வெள்ளை கொடியும் இல்ல, அவர்கிட்ட இருக்கிற மாதிரி காவி கொடியும் என்கிட்ட இல்ல. திமுக இரட்டை வேடம் போடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பிரதமருக்கு கருப்பு பலூன் காட்டிய மு க ஸ்டாலின் தற்போது வெள்ளை கொடி காட்டுவதாகவும் விமர்சனம். கால்நடை மருத்துவ அறிவியல் படிப்பிற்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம். அயல்நாடு வாழ் இந்தியர்களின் குழந்தைகளுக்கும் இடஒதுக்கீடு. டெல்லியில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதுடன் முறிந்து விழுந்த மரங்கள். சுரங்கப்பாதையில் ஆள் உயரத்திற்கு தேங்கியுள்ள தண்ணீரில் மூழ்கிய கார் மற்றும் பேருந்து. சிவகாசி அருகே அம்மாப்பட்டியில் செயல்பட்டு வரும் கணேஸ்வரி பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து. ஒரு அறை இடிந்து தரைமட்டமான நிலையில் இடிபாடுகளில் சிலர் சிக்கி இருக்கலாம் என தகவல். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் குவிந்துள்ள பக்தர்கள். முண்டியடித்துக் கொண்டு உள்ளே செல்ல முயன்றதால் தள்ளுமுள்ளு. உதகையின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் விளைநிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்து பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஐயாசாமி. விவரங்களை பதிவு செய்யலாம். எத்தனை ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது? பாலவேல், உதகையில் நேற்று இரவு முதல் தற்போது வரை கனமழை பெய்து வருகிறது. உதகை மட்டுமின்றி அதை சுற்றியுள்ள கிராம பகுதிகளான நஞ்சநாடு, இத்தலாறு, முத்தோரைப்பாலடா, கள்ளக்குறை உள்ளிட்ட பகுதிகளில் இந்த கனமழை என்பது தொடர்ந்து பெய்து வருகிறது. இந்த பகுதிகளில் அதிகமாக விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக மலைப்பயிர்களான கேரட், முள்ளங்கி, பீட்ரூட், முட்டைகோஸ் போன்ற மலைப்பயிர்கள் இந்த பகுதிகளில் அதிக அளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. நேற்று இரவு முதல் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு விளைநிலங்களில் இந்த மழைநீர் என்பது தேங்கியுள்ளது. இதனால் விவசாயிகள் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர். ஆறுகளிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் ஆற்றிலிருந்து விவசாய நிலங்களுக்குள்ளும் இந்த மழை நீரானது சூழ்ந்துள்ளது. தற்போது அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு சில மலைப்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர். கிட்டத்தட்ட அந்த பகுதிகளில் மட்டும் 100கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள விவசாய
விளைநிலங்கள். ஒரு சில இடங்களில் இந்த மழை நீர் தேங்கி நிற்பதால் அடுத்து விவசாயிகள் இந்த மலைப்பயிர்களை காப்பாற்ற போராடி வரும் நிலையில் மழை குறைந்தால் மட்டுமே இந்த விவசாய பயிர்களை காப்பாற்ற முடியும் என்ற சூழலோடு இருந்து வருகின்றனர். பாலகன், விவரங்களுக்கு நன்றி ஐயாசாமி. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் 2 நாட்களாக விடாமல் பெய்த கனமழை காரணமாக கோவை அருகே சித்திரை சாவடி அணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், கடந்த 2 நாட்களாக விடாமல் பெய்த கனமழை காரணமாக சித்திரை சாவடி அணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நீர் வழிந்து செல்கிறது. விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவை மேற்கு தொடர்ச்சி மலை சிறுவாணி நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை பெய்து வருவதால் கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதே போல நொய்யலாற்றில் இருகரை தொட்டவாறு தண்ணீர் செல்வதால் முதல் தடுப்பணையான சித்திரை சாவடி அணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அணையில் தண்ணீர் வழிந்து செல்கிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே போல பொதுமக்கள் அணைக்கட்டில் அத்துமீறி நுழைந்து அருவியில் குளித்து செல்ஃபி எடுக்க முயற்சி செய்வார்கள். அதனால சித்திரை சாவடி அணைக்கு செல்லக்கூடிய பாதையை நெடுஞ்சாலைத்துறையினர் பூட்டு போட்டு தற்போது கண்காணித்து வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து தொண்டாமுது சுற்று வட்டார பகுதிகளில் நேற்று பெய்த மழையிலிருந்து தொடர்ந்து இப்ப வரைக்கும் மழை பெய்துட்டே இருக்கு. அதனால குளம் குட்டைகளில நீர்வரத்து அதிகமா இருக்கு. அதே போல சித்திரை சாவடி அணையில இருக்கிற பக்கத்துல இருக்கிற ராஜா வாய்க்கால் மூலம் பிரிக்கப்படும் தண்ணீர் கோவையில இருக்கிற முக்கிய குளங்களுக்கு செல்கிறது. அதனால குளங்களுக்கு வர நீரை கோவை மாவட்ட ஆட்சியர் குழு தற்போது கண்காணிச்சுட்டு வராங்க. பாலவி, விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். டெல்லியில் நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் PM ஸ்ரீ திட்டத்தில் தமிழ்நாட்டின் கல்வி நிதி, தமிழக நதிகளை தூய்மைப்படுத்த சிறப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார். பாஜக அரசு 2014ஆம் ஆண்டு பதவியேற்ற பிறகு மத்திய திட்டக்குழுவுக்கு பதிலாக நிதி ஆயோக் என்ற அமைப்பை 2015இல் உருவாக்கியது. நாட்டின் நிதி நிர்வாகம் தொடர்பாக மத்திய அரசு ஆண்டுதோறும் நிதி ஆயோக் கூட்டத்தை நடத்தி வருகிறது. அதன்படி நடப்பாண்டிற்கான 10வது நிதி ஆயோக் கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நடைபெற்றது. பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடந்த 3 ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த முறை பங்கேற்றார். நிதி ஆயோக் கூட்டத்தில் உரையாற்றிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 15வது நிதிக்குழுவின் பரிந்துரைகள் படி மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரி பகிர்வினை 41% உயர்த்தப்பட்டதாகவும், ஆனால் 33.16% மட்டுமே மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுவதாகவும் கூறினார். மத்திய அரசு அறிமுகப்படுத்தும் திட்டங்களுக்கு மாநில அரசு செலவிடும் தொகையால் நிதிச்சுமை ஏற்படுவதாகவும், அதனால் மத்திய வருவாயில் மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை 50% உயர்த்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தொடர்ந்து PM ஸ்ரீ திட்டம் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் சில மாநிலங்கள் கையெழுத்து போடாததால் சர்வ சிக்ஷா அபியான் நிதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக 2024-2025ஆம் ஆண்டில் கிட்டத்தட்ட 2200 கோடி ரூபாய் நிதி தமிழ்நாட்டிற்கு மறுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். அந்த நிதியை தாமதமின்றி ஒருதலைபட்ச நிபந்தனைகளை வலியுறுத்தாமல் விடுவிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். மேலும் இந்தியாவில் உள்ள நகர்ப்புறங்களின் மேம்பாட்டிற்கு பெருமளவிலான நிதியை கொண்ட ஒரு பெரிய திட்டம் அவசியம் வேண்டும் என்று வலியுறுத்திய முதலமைச்சர் ஸ்டாலின், சிறந்த உட்கட்டமைப்பு, இயக்கம் மற்றும் சுகாதாரத்தை மையமாக கொண்ட ஒரு புதிய நகர்ப்புற மறுமலர்ச்சி திட்டத்தை உருவாக்குவதன் அவசர தேவை குறித்தும் எடுத்துரைத்தார். மத்திய அரசு அதுபோன்ற ஒரு திட்டத்தை விரைவில் உருவாக்க வேண்டும் என்று நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தூய்மை கங்கை திட்டத்தை போன்று தமிழகத்தில் உள்ள காவிரி, வைகை, தாமிரபரணி உள்ளிட்ட முக்கியமான ஆறுகளையும் நாட்டில் உள்ள பிற முக்கிய நதிகளையும் சுத்தம் செய்து மீட்டெடுக்க திட்டம் வேண்டும் என்றும், காவிரி, வைகை, தாமிரபரணிக்கு புதிய திட்டத்தை உருவாக்கி தர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அதே நேரம் இந்த திட்டங்களுக்கு உலகின் தொடர்பு மொழியான ஆங்கிலத்தில் பெயரிட வேண்டும், அவற்றை மாநிலங்கள் தங்களது மொழியில் மொழிபெயர்த்துக் கொள்வார்கள் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தினார்.